வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பப்பாளி ஹல்வா. இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். இதுக்கு 1 கப் பப்பாளி துண்டுகள் இருந்தால் கூட போதும். அதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பல்பாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு ஏற்ற சுகர், கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு, ஏலக்காய் பொடி. நான் இதுக்கு கூட கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணுற அளவுக்கு வரும். ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கட் பண்ணி வச்சதை கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் அதோட போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் கேஷ்யூ நட்ஸுக்கு பதில் வேறு நட்ஸை கூட சேர்த்துக்கலாம். பிஸ்தா, ஆல்மண்ட்ஸ் எது வேணும்னாலும் இது கூட சேர்த்தாலும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பப்பாளி பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி வேக விடணும். கைவிடாமல் கிளறி அதை பச்சை போகிறது வரைக்கும் நல்லா வேக விடணும். அதை ஸோ வேகும்போது ஒரு பிஞ்ச் சால்ட்டும் அதோடு சேர்த்து நல்லா கிளறணும். ஸோ அந்த பப்பாளி நல்லா வெந்ததும் நாம் ஒரு பவுலில் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் அண்ட் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கஸ்டர்ட் மிக்சரையும் அதோடு சேர்த்து வேக விடணும். அந்த பப்பாளியோடு சேர்த்து அந்த கஸ்டர்டும் நல்லா குக் ஆகணும். ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் லோவாக வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. நான் கஸ்டர்ட் பவுடர் நல்ல கலரும் கொடுக்கும். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் பப்பாயாவோட ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு நீங்கள் சுகர் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு நிறைய நெய் தேவைப்படாத ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. ஸோ இது நம்ம கைவிடாமல் இப்படி கிளறிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் அப்படியே கெட்டியாகும். இப்போ நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது நல்லா ஒட்டாமல் வரும். கொஞ்சம் கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்து அது நல்லா கிளறும்போது கொஞ்சம் கெட்டியாகி, ஸோ இப்படி நல்ல ஓரெல்லாம் சுருண்டு வந்து இது நல்லா கெட்டியானதும் சரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு கூட நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பும் அதோடு சேர்த்து கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப டேஸ்டியான ஹல்வா. நம்ம இப்படியே சூடாக கூட சர்வ் பண்ணலாம். ஓகே, ஒரு மோல்டில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஹல்வாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஆறினதும் நீங்கள் அதை கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ஸோ பப்பாளியோட ஸ்மெல்லே உங்களுக்கு இதில் இருக்காது. நினச்ச நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பப்பாளி ஹல்வா. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கும் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமலோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.